வணக்கம் அன்புக்குரியவர்களே. அதாவது கிறிஸ்துவ பாமாலைகள், பழைய பாடல்கள், அதுக்கப்புறம் புதிதாக பாடக்கூடியவர்களும் சில பேர் பாடுறாங்க. பாடுனா அதை ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்மளை கூட்டு சேர்க்கிற மாதிரியான பல காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை விடுத்து அந்நிய பாஷையில் பேசுறது, அதாவது ஜீப்ரீஸ் மொழியில பேசுறதும் அல்லாமல், இப்போ ஒரு படி மேலே போய் ஒரு 5 பேர் அந்நிய பாஷையிலே பாடியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்நிய பாஷையில பாடுங்கள், அந்நிய பாஷையில் பாடுங்கள் அப்படின்னு எங்கேயாவது ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இன்னொரு காரியங்களை ரொம்ப மாய்மாலமான, ரொம்ப டேட்டியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்களா? ஓ, பரிசுத்த ஆவியானவர் வந்தா குடு 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 அப்படின்னு இருக்குமா? அப்படி செய்வாரா? தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறாரு. இந்த மாதிரியான அட்டூழியர்கள் எல்லாம் சபைக்குள்ள மேடை ஏத்துனது மிகப்பெரிய தப்பு. கோமாளித்தனமான ஒரு கோமாளிய மேடை ஏத்துனா இப்படிப்பட்ட கோமாளி வேலைகளை அபாத்திரமாக நடப்பிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மேலும் இன்னொரு வீடியோவையும் நீங்க பாருங்க. கேட்டீங்கன்னா தினுசா என்ன ரபட ரபட ரபா ரபட ரபட ரபா, இது என்னது? இப்படி பாட சொல்லி எங்கேயாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? சொல்லாதெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்து எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பண்டிகை வைக்கிறீங்க? இது வேதம் அங்கீகாரம் பண்ணுதா? பிபிளிக்கலா நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் இப்படி இருக்கு ரபட ரபட ரபா அப்படிங்கிற மாதிரி அந்நிய பாஷையில் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டிருங்க. பார்த்து கொண்டிருக்கிற நபர், சகோதரா சகோதரிகளே, ஏதாவது வசனம் ரபட ரபா ரபா அப்படிங்கிற அப்படின்னு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நீங்க கமெண்ட்டை தட்டி விடுங்க. சரியா? சரி, இன்னொரு வீடியோவை பாருங்க. அந்நிய பாஷை, ரப 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 அந்நிய பாஷை. எதுக்குடா டேய்? இதை எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேலையும் பல சபைகள்ல இந்த மாதிரியான காரியங்கள், அட்டூழிய வேலைகள் நடைபெற பெறுகிறது. அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இது அந்நிய பாஷை இல்லை, பிபிளிக்கலா கிடையாது. இவங்க பேசுறது அந்நிய பாஷை கிடையாது. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஊழியர்களுடைய அடையாளமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீப்ரீஸ் மொழியில அந்நிய பாஷையில் பேசுவது. இப்படி கையை தட்டிக்கிட்டு ஆண்டவர் என்னமோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டா பரவச மோடுக்கு போற மாதிரி, அதாவது இந்த சாமி ஆடுவாங்கல்ல, அதுல எப்படின்னா வந்த உடனே தட்ட 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 துள்ளி ஆடுறது. வித்தியாசமா இல்லை? அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இப்படி இறங்குனா இப்படி ஒரு அதிரடி காட்டுவாரா? கீழே விழுத மாதிரி இந்த மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணுவாரா? எங்க நல்ல ஆண்டவரை பிடிச்சிருக்கோம், புரியுதுங்களா? ஏசுநாதர் நல்ல ஆண்டவர். அவரு மென்மையாக தான் டீல் பண்ணுவார். யாரையும் காயப்படுத்தி இது பண்ணி நோகடிச்சு இந்த மாதிரி பயங்கரமா இது பண்ண மாட்டார், வைக்க மாட்டாரு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில பற்பல ஜாதியினர் இருந்தாங்க, பற்பல கூட்டத்தார்கள் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் டிசைன், ஆண்டவருடைய சித்தம், கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா யூதர்கள் பங்கு பெறுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில ஆண்டவருடைய திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, தேவனுடைய குமாரன். அதே வேளையில் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் தான். அவரை நீங்க கொலை செய்துட்டீங்க அதை அப்படின்னு சொல்லி அறிவிக்கும்படி, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷையில சாலிடா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. தேவனுடைய காரியமாக அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அள்ளி தெளித்தார். கலிலேயர்கள் அத்தனை பேரும், கலிலேயர்கள் கலிலேய பாஷையில் பேசினார்கள். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் பரிசுத்த ஆவியானவர் உள்ள செயல்பட்ட உடனே அக்னி நாவாக பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்போ விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன பற்பல பாஷைகளை பேசுவார்கள். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பற்பல பாஷையில் எப்படி ஏக்கரபா சந்தர அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான ஜீப்ரீஸ் மொழிகளை
ஒரு அட்டூழியர்கள் செய்வாங்க. பிசாசானவன் வந்து அந்த மாதிரியான ஊடுருவிய பிசாசானவன், கட்டுவிழ்க்கப்பட்ட ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஆக மோசமான செயல். எங்கே ஆகிதும் இப்படிப்பட்ட காரியங்கள், அதுக்கும் அர்த்தம் திருத்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் பேசினாலும் வச்சாலும் அர்த்த திருத்தமா பேசுப்பா, அர்த்த திருத்தத்தோட இது பண்ணு, அர்த்தமா இருந்தா தான் அது கரெக்டா இருக்கும். ஸோ அந்நியவாசிகள் எல்லாம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த மாதிரியான டுபாக்கூர்களுக்கு அடையாளமாக இல்லை, அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அவிசுவாசிகள்னா யாரு? புற இனத்தார். புற இனத்தார் விச் மீன்ஸ் பாஷை, அதாவது தமிழ், எனக்கு தமிழ் பாஷை எதாவது மட்டும் தெரியும், ஹிந்தி தெரியும், அதுக்கு அடுத்தாக்கலாம் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வைங்களேன். இந்த 3 மொழி எனக்கு தெரியும், நான் 3 பாஷைக்காரன்ட்டையும் நான் பேசிடுவேன். இதே சீனாய்க்காரன்ட்ட சீனா ஆங்குங்கிறவன்ட்ட நான் பேசணும், எப்படி பேசுவேன்? ஆண்டவரை குறித்து சொல்லணும், திட்டமிடல் அப்படி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் ஸ்டேட்டா என்கிட்ட கனெக்ட் ஆகுறாரு. கனெக்ட் ஆகி நான் அந்த பாஷையில் இயேசுநாதர் உண்மையான கடவுள், அவர் வந்து உண்மையாக மனுக்குளம் எடுத்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி வந்தாரே, ஸோ அவர் தான் ரட்சகர், அவர் தான் கடவுள்யா, அவர்தாயா சர்வவல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லுகிற மாத்திரத்தில் இவன் என்னடா, இவன் தமிழ்நாட்டுக்காரன் ஆளு என்னடா 5.2 இருக்கிறா, வாத்தா மண்டையில் இது இல்லை, ஆனால் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல் இருக்கு, என்னடா அது அப்படின்னு பயப்படுவான். அதே வேளையில் ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா என்ன சொல்வார்? பாவத்தை குறித்து அவனுக்கு வெளிப்பாடாக சொல்லிடுவார். டேய், நீ இப்படி தாண்டா இருக்கிற, அட்டுலி வேலையை பார்க்குற, எப்படி சமாரிய சிதிக்கிட்ட கேட்டார்ல, டேய் நீ எத்தனை நாளாவது ஊர்சங்குடியாக இருக்க அப்படின்னு வெளிப்படுத்தினோட பக்குன்னு பக்க விட்டு சமாரியா சிரி பஸ் அவுட் ஆகிட்டான். சரியா? அதே வேளையில் மனசுக்குள்ள எதனை சகை வீட்டுக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்தவராய், அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்துட்டாருன்னா நீ யோசிக்கிறது எப்படி நான் டக்குன்னு சொல்லிடுவேன், என்னடா யோசிக்கிற அப்படின்ட்டு. சரியா? அப்போ இதுதான் அறிவிச்சிருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உங்களை வச்சு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவார், இந்த உலகத்தை உணர்த்துவார் அப்படின்னு இருக்கு. பாட்டு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது, ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது, அது வந்து அடையாளமாக இருக்கிறது. வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஏங்க நீங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14வது இடத்துல மனுஷனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான் அப்படின்னு சொன்னா அது பிறருக்கு பக்தி வருமா? இவங்க அப்படியே பண்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ரிகரிபா உகரிபா 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 எனக்கு அறிப்பு அப்படிங்கிற மாதிரி நீ எதை வேணாலும் பண்ணிக்க வச்சுக்க, அது உனக்கும் தேவனுக்குமான கொண்டது. ஆனால் சபைன்னு வந்துட்டுன்னா ஒபரிக்கபரிபா அப்படின்னு சொல்லி பாடுறீங்கன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அதை அர்த்த திருத்தமாக சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் ஆகாத ஒரு பிடிப்பினை, ஆகாத ஒரு ஒஸ்டான காரியம். புரிதுங்களா மக்களே? கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அந்நிய பாஷைங்கிறது வந்து புறவினத்தார்னா புற வாசைக்காரர்கள், மறு வாசைக்காரர்கள்ட்ட ஆண்டவர் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி? அவருடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாருன்னு இருக்கு. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் திட்டமிடல்படி வரங்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவர் செயல்படுத்துவதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய மகிமையை குறித்துத்தானே இருக்குமே ஒழிய நீ நல்லா இருப்ப, அது இருப்ப, இது இருப்ப அப்படின்னு சொல்றது அல்ல. சரிங்களா? வேறொரு பதிவில் எதையும் நிதானித்து பாருங்க. இயேசுநாதர் இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியங்களுக்கு அங்கீகாரம் தருவாரா அப்படிங்கிறத யோசனை பண்ணிக்கோங்க. வேறொரு பதிவில்